ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோனிலினி ஸ்டோரி டைம். இணைக்கு நம்ம கேட்க போற கதை காகத்தின் ஆசை. ஒரு காலத்தில் ஒரு அழகான காடு இருந்தது. அந்த காட்டில் ஒரு காகம் வசித்து வந்தது. அது அதிக ஆசைகள் இல்லாததால் மகிழ்ச்சியான, திருப்தியான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தது. ஆனால் ஒரு நாள் அது காட்டில் ஒரு அன்னத்தைக் கண்டது. அதன் அழகைக் கண்டதும், இதுவரை இப்படி ஒரு உயிரினத்தை நான் பார்த்ததில்லை. இவ்வளவு வெண்மையாகவும் சுத்தமாகவும் இவ்வளவு அழகாகவும் இருக்கிறது என்று நினைத்தது. காகம் அன்னத்திடம் சென்று, சகோதரரே, நீங்கள் மிகவும் அழகாக இருக்கிறீர்கள், எனவே நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றது. அதற்கு அன்னம், ஆமாம், கிளியை பார்க்கும் வரை நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தேன். அதை பார்த்த பிறகு பூமியில் உள்ள மிக அழகான உயிரினம் கிளி என்று உணர்கிறேன். எனக்கு ஒரே நிறம்தான், ஆனால் கிளிக்கு 2 நிறங்கள் உள்ளன. கழுத்தில் அழகான சிவப்பு பட்டை மற்றும் அது பிரகாசமான பச்சை நிறத்தில் இருந்தது என்று பதிலளித்தது. அன்னம் கிளியை மிகவும் அழகானது என்று சொன்னதால் அதை பார்க்க வேண்டும் என்று காகம் நினைத்தது. காகம் கிளியிடம் சென்று, தம்பி, உனக்கு 2 நிறங்கள் இருக்கிறது. அதனால் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று கேட்டது. இதை கேட்ட கிளி, ஆமாம், மயிலை பார்க்கும் வரை நான் மகிழ்ச்சியாக இருந்தேன். எனக்கு 2 நிறங்கள் மட்டுமே உள்ளன, ஆனால் மயிலுக்கு பல நிறங்கள் உள்ளன என்றது. இப்போது காகம் நிச்சயமாக மயிலைச் சந்திக்க வேண்டும் என்று நினைத்தது. காகம் காட்டில் மயிலை தேடியது. ஆனால் ஒன்றை கூட கண்டுபிடிக்க முடியவில்லை. அது தொடர்ந்து தேடி காட்டில் இருந்து வெளியே வந்து ஒரு மிருகக்காட்சிசாலையை அடைந்தது. அங்கு மயிலை பார்க்க பலர் வந்திருப்பதைக் கண்டது. கூட்டம் சென்றதும் காகம் மயிலிடம் சென்று, சகோதரரே, நீங்கள் உலகிலேயே மிகவும் அழகான உயிரினம். நீங்கள் மிகவும் வண்ணமயமானவர். மக்கள் உங்களை பார்க்கத்தான் இங்கே வந்தார்கள். மக்கள் உங்களை சந்திக்க வருவதை நினைத்து நீங்கள் நிச்சயமாக ரசித்துக் கொண்டிருப்பீர்கள். உலகிலேயே மிகவும் மகிழ்ச்சியான உயிரினம் நீங்கள்தான் என்று சொன்னது. இதை கேட்ட மயில் சோகமாக மாறியது. இந்த அழகின் காரணமாகத்தான் நான் இந்த மிருகக்காட்சிசாலையில் சிறைபிடிக்கப்பட்டேன். யாரும் உன்னை மிருகக்காட்சிசாலையில் சிறைபிடித்து வைக்கவில்லை. நீ எங்கு வேண்டுமானாலும் சுதந்திரமாக சுற்றித் திரியலாம். அதனால்தான் நீ சுதந்திரமாக இருப்பதால் நீதான் உலகின் மிகவும் மகிழ்ச்சியான உயிரினமாக இருக்க வேண்டும் என்றது. மயிலின் வார்த்தைகளை கேட்ட காகம், மற்றவர்களிடம் இருப்பது காகத்திடம் இல்லை, ஆனால் தன்னிடம் இருப்பது அதைவிட முக்கியமானது என்பதை உணர்ந்து புரிந்து கொண்டது. நாமும் இந்த காகத்தைப் போலவே நம் மகிழ்ச்சியையும் குணங்களையும் நம்முடைய வாழ்க்கைச் சூழலிலிருந்து முற்றிலும் மாறுபட்ட வாழ்க்கைச் சூழல் உள்ளவர்களுடன் ஒப்பிடுகிறோம். நம் வாழ்வில் நம்மிடம் மட்டுமே இருக்கும் பல விஷயங்கள் உள்ளன. ஆனால் அவற்றின் முக்கியத்துவத்தை புரிந்துகொள்வதில்லை. பல நேரங்களில் மற்றவர்களின் சிறிய மகிழ்ச்சி கூட நமக்கு பெரிதாகத் தோன்றும். அதே நேரத்தில் நம்முடைய சொந்த பெரிய மகிழ்ச்சியை கூட நாம் சிறியதாக எண்ணி புறக்கணிக்கிறோம். மற்றவர்கள் என்னை விட சிறப்பாக பழவட்டை வைத்திருந்தார்கள் என எண்ணாமல் நம் வாழ்க்கையில் நம்மிடம் இருப்பது சிறந்தது என்று சிந்திக்க வேண்டும். தன்னிடம் இருப்பது மற்றவர்களிடம் இருப்பதை விட முக்கியமானது என்பதை காகத்தைப் போல நாமும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மாதிரி கதைகளுக்கு மறக்காமல் இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.